யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த முன்மாதிரி என்பது மிக அற்புதமான ஒரு அழகான நம்ம ஒரு நுக்தாக்களாக நின்று போக வேண்டிய ஒரு முன்மாதிரி தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய முன்மாதிரி. அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு என்ன 2 பிள்ளைகள், இஸ்ஹாக், இஸ்மாயில். வரலாற்றில் சொல்லப்பட்ட பிள்ளைகள், ஆதாரபூர்வமாக வந்தவைகள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்ன, அடுத்தது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறந்தவர் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அப்போது இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரிஃப்கா என்று சொல்லி ஒரு மனைவி வரலாற்றில் சொல்லப்படுது. குர்ஆன் ஹதீஸில் வரல, வரலாற்றில் சொல்லப்படுற ரிஃப்கா. இவங்க ரிப்கா அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, அது வந்து ஒரு என்னது திரிவு தானே. அதனால ரிஃப்கான்னு சொல்லி வரலாற்றில் என்ன செய்து சொல்லப்படுகிறது. அவர்களுடைய மகள் தான் யாக்கூப். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தோடு சேர்த்து இரட்டையாக ஈசு அப்படி என்று சொல்லக்கூடிய என்ன ஒரு இன்னொரு பிள்ளையும் பிறக்கிறாங்க. அவர் தான் என மூத்தவர் என்றும் சொல்லப்படுகிறது. இவங்க இரட்டை பிள்ளைகளாக பிறந்ததாக வரலாற்றில் சொல்லப்படுகிறது. இவருடைய வரலாறு சொல்றது எனக்கு இங்கே நோக்கம் அல்ல. அவர்தான் இன்றைக்குள்ள ரோமர்கள், இன்றைக்குள்ள அதாவது பனுல் அஸ்ஃபர், அதாவது கிழக்கு பகுதியில் உள்ள யூரோப்புடைய கிழக்கில் உள்ள அந்த ரோமர்கள், அதுபோல் அந்த பனுல் அஸ்ஃபர்ன்னு சொல்லுவாங்க, அல்லது என்னது பனு இசாக்னு சொல்லுவாங்க, இசாக்குடைய பிள்ளைகள் இந்த மாதிரி சொல்லுவாங்களே, இவங்க எல்லாருடைய மூல தந்தை அப்படின்னு சொல்லப்படும். எப்படி பனு இஸ்ரவேலுக்கு நம்ம என்ன இஸ்ரவேலர்களுக்கு இவர்களை சொல்கிறோமோ, அதே மாதிரி அவருடைய மூல தந்தையாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தோடு ஒன்றித்து பிறந்த என்ன இந்த ஈசு என்றவர் என்ன செய்கிறார் சொல்லப்படுகிறார் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். சரி, இதில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபியாக்கப்படுகிறார். ஈசு சம்பந்தமாக இந்த செய்தியும் என்ன அதில் இல்லை. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வரலாற்றில் 4 மனைவிகள் இருந்ததாக சொல்லப்படுது. அன்றைக்கு அதாவது சகோதரிகளை திருமணம், அதாவது ஒரே சகோதரிகளை ஒரே நேரத்தில் திருமணம் முடிக்கிற தடை செய்யப்பட்டிருக்கல. 2 அதாவது அக்காவின் தங்கச்சியும் ஒரே நேரத்தில் முடிச்சிக்கிற தடை செய்யப்பட்டிருக்கல. அதனால் இவங்க வந்து லீயா என்ற ஒரு பெண்மணியையும் ராஹில் என்ற ஒரு பெண்மணியையும் திருமணம் முடித்ததாக வரலாறு. அவர்கள் இருவருக்கும் 2 அடிமை பெண்கள் இருந்து அவர்கள் இருவரையும் இவர் திருமணம் முடித்ததாக வருது. அப்போ 4 மனைவியர்கள் வந்ததாக வருது. அதில் முதலாவது மனைவிக்கு என்ன 7 பிள்ளைகள். லீயான்னு சொல்கிறவங்களுக்கு 7 பிள்ளை. இது வரலாற்று சுருக்கம். 7 பிள்ளைகள் சொல்லப்படுது. அந்த 7 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை வந்து தீனான்னு சொல்லக்கூடிய என்ன ஒரு பெண்மணி, மற்ற 6 என்ன அதாவது ஆண் குழந்தைகள் என்று சொல்லப்படுது. இந்த என்ன சும்மா சிமன் அல்லது சைமன் இப்படிலாம் சொல்லுவாங்க, ஷம்ஊன், யஹூதா இப்படி என்ற பெயர்கள் அவங்களுக்கு பிறந்த 6 பிள்ளைகளாக சொல்லப்படுது. அடுத்ததாக வந்து என்னன்னு சொன்னால், அதாவது மற்ற 3 மனைவிமார்கள், அதில் 3 மனைவிமார்கள் இன்னொரு ராஹில் அப்படின்னு சொல்லி, இந்த ராஹில் என்ற மனைவிக்கு பிறந்தவங்க தான் பின்யாமீனும் என்ன யூசுஃப். சரியா, புன்யாமின் அல்லது பின்யாமின் 2 மாதிரி உச்சரிப்பும் இருக்கு. சரியா, இவங்களோட அதுக்கு அதாவது ராஹில் என்ற பெண்மணிக்கு பிறந்தவங்க தான் பின்யாமினும் யூசுஃப். அடுத்த 2 பேருக்கு 2 பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க பிறக்கிறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைகள் 12 என்றதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போது இந்த 12 குழந்தைகள் ஊடாகத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம் பனு இஸ்ராயல் அப்படின்னு சொல்லி. இஸ்ராயல் என்ற வார்த்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் மிக ஆதாரபூர்வமாக இருக்குது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லப்படுதான்னு கருத்து முரண்பாடு இருக்குது. ஆனால் இதுதான் என்ன யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் மிக பொருத்தம், யா பனி இஸ்ராயல் அப்படின்ற வார்த்தை. அப்போ எனவே இந்த இடத்துல வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை சுருக்கம் இது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சிரியாவுடைய பகுதியில், விரிந்த சிரியா, இப்போ உள்ள சிரியாவில் அதை நம்ம விரிந்த இந்தியான்னு சொல்லுவோமே, அது மாதிரி விரிந்த சிரியாவில் இன்றைக்குள்ள லெபனான், அதுபோல் இன்றைக்குள்ள ஜோர்தான், இன்றைக்குள்ள என்னது பலஸ்தீன், அதுபோல் இன்றைக்குள்ள அதாவது எல்லா பகுதிகளையும் உள்ளடக்கின ஒரு பகுதி இந்த இப்போ உள்ள சிரியா, எல்லாத்தையும் சேர்த்து உள்ளடக்கின ஒரு பகுதி தான் ஷாம். அந்த ஷாமில் தான் என்ன செஞ்சாங்க இவங்க பிறந்தார்கள். பிறகு எகிப்துக்கு என்ன செஞ்சாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்கே போன பின்னால், அமைச்சரான பின்னால், எகிப்து வஜா அபிக்கும் மினல் பது, உங்களை கிராமம்னா நாடோடிகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்து அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சிட்டிக்கு என்ன செஞ்சான் கொண்டு வந்தான். சிட்டிக்கு வரது ஒரு அருள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஜா அபிக்கும் மினல் பது அப்படின்னு சொல்றான். பதுவிலிருந்து உங்களே கொண்டு வந்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ இந்த இடத்துல அவர்களை கொண்டு வந்து அவர் எகிப்தில் தான் வாழ்ந்தார். கன்ஆன் என்ற பிரதேசத்தில் என்ன செஞ்சார், அவர் மரணித்தார் என்பது இவருடைய வாழ்க்கை சுருக்கமான விஷயம். அதில் நிறைய வரலாறு இருக்குது, அதுக்குள்ளே என்னென்ன பிரச்சனை நடந்தது. இதில் இந்த வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த 12 பிள்ளைகள் ப்ளஸ் அந்த பெண் பிள்ளையை சேர்த்து ஒரு 13 பிள்ளைகள்னு வைங்களேன். இந்த 12 பிள்ளைகளோடும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய போராட்டங்கள் தான் சூரா யூசுஃபுடைய வரலாறு. ஆனால் எங்களுக்கு அடையாளமாக வந்தது சூரா யூசுஃப். ஆனால் அந்த சூரா யூசுஃபுடைய வரலாறு என்பது நம்ம சொல்றது போல அது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு தான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அங்கே அடைஞ்ச போராட்டத்தை நீங்கள் டோட்டலாக எடுத்துக்கிட்டா பிள்ளைகள். சூரா யூசுஃபை நீங்கள் பார்க்க வேண்டிய இன்னொரு கோணம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சோதனை ஒரு புறம், ஒரு தந்தையாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அடைஞ்ச சோதனை, அதுதான் இந்த சூரா யூசுஃப்ல முழுசாக நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட அமைப்பில் என்னது குர்ஆன்ல வந்து கிட்டத்தட்ட இந்த அபு, அபி, அபானா, ஆபா, வாலித், வாலிதா, வலதத் இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200-300க்கும் மேற்பட்ட இடங்கள் எல்லாம் என்ன செஞ்சுக்கிறான் உபூவத்தை பயன்படுத்துகிறான், உமூமத்தை பயன்படுத்துகிறான்.
அதில் உபூவத்து வந்து நிறைய இடத்துல, உபூவத்துல தந்தை தன்மை, அதை அல்லாஹ் தஆலா நிறைய இடத்துல என்ன செய்யணும் பயன்படுத்திக்கிறேன். இப்போ நான் விளங்கப்படுத்தினா அதுதான், விளங்கப்படுத்தின இடங்களும் அதுதான் என்பதை நம்ம பார்க்குறோம். இதில் மிக முக்கியமாக நீங்கள் என்ன பார்க்கலாம்டா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய முழு எதிர்பார்ப்புமாக பிள்ளைகளுடைய விஷயத்தில் எது இருந்திக்கலாம். ஒரு இதான் நீங்கள் உணர்வுகளில் இப்போ இனி தலைப்புக்குள்ள நம்ம அந்த மெயினான இதுக்குள்ள வரோம். ஒவ்வொரு பாயிண்டாக நம்ம குறித்து என்ன ஒரு தந்தையுடைய அதீத கவலையாக ஒரு தந்தைகிட்ட என்ன இருக்கணும், ஒரு லட்சியமாக என்ன இருக்கணும். ஏன்னா பொறுப்புணர்ச்சி அவர் தானே மஸ்கூல், அவர் தானே கேட்கப்படுவார். எது இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முழு குர்ஆனை பிரட்டினாலும் சரி, அதாவது என்ன யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை பிரட்டினாலும் சரி, ஒரு கவலை தான் மிக பிரதானமான கவலையாக இருக்கணும். மற்ற கவலைகள் உலகத்தில் வந்துதான் ஆகும். அதை நீங்கள் ஒரு பக்கத்தால் தடை செஞ்சீங்கன்னா இன்னொரு பக்கத்தால் வரும். என் புள்ள கஷ்டப்படக்கூடாது, என் புள்ள வேதனைப்படக்கூடாது, என் புள்ள என்ன சரி செஞ்சிட்டீங்களா, எந்த தந்தையால் செய்ய முடிஞ்சுது, எந்த தந்தையால் செய்ய முடிஞ்சு அந்த பக்கம் கஷ்டத்தெல்லாம் அடைச்சி அவனுக்கு நல்லா வேலை எடுத்து கொடுத்தீங்க, அவன் அதில் கஷ்டப்படுத்திக்கிறான், அதில் எச்சி வாங்குறான், அதில் பிரச்சனைப்படுறான், டென்ஷன் ஆகுறான், அதுக்கேற்ற மாதிரியான குடும்ப நிலையை அமைஞ்சு அதில் வேதனைப்பட்டு அந்த குடும்பத்துக்குள்ள அப்போ இப்போ இல்லாமாக்கிட்டீங்களா அந்த தந்தை அந்த பிள்ளையோட கஷ்டத்தை இல்லாமாக்கிட்டாரா? இல்லாமாக்கல. நீங்கள் எந்த சைடால் வந்து அந்த பிள்ளை கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கைன்னு நீங்கள் நினைச்சாலும் அவனுக்கு இன்னொரு பக்கத்தால் கஷ்டம் ஒன்று போய்க்கின்னு தான் இருக்கும். நீங்கள் அதில் நான் நல்லா தானே கொடுத்தீங்கன்னா சரி, அப்படியே உங்களோட தந்தையை நினச்சிப்பாங்க. அவர் நமக்கு ஒரு கஷ்டம் இல்லாத வாழ்க்கைக்காக போராடிக்கிறார். நீங்கள் ஒத்துக்கொள்வீங்களா? எந்த கஷ்டம் இல்லாத வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் ஒத்துக்கொள்வீங்களாட்டா யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார். அதே தான் உங்களோட பிள்ளைகளும். அப்போ என்ன செய்யும்டா, ஒரு பிள்ளையுடைய சோதனை அந்த இடத்துல எங்களுக்கு குறையும். இந்த எண்ணப்பாடு அந்த சோதனையை குறைக்கும். ஏண்டா என்ற முழு லட்சியமாக என்ற தந்தை என்னைய கஷ்டப்படக்கூடாது உலகத்தில் என்று வளர்த்தார். ஒரு தந்தையிட்ட இயல்பாக இருக்கக்கூடியது. அப்படி வளர்த்த தந்தைக்கு முன்னால் இருந்து கண்டு இந்த கஷ்டத்தை என் வாப்பட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம் நாங்கள். இந்த கஷ்டத்தை என் வாப்பட்ட சொல்லக்கூடாது, இந்த வேதனை என் வாப்பட்ட சொல்லக்கூடாது, வேதனை அடைஞ்சிடும் அப்படின்னு அர்த்தம் என்ன? அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டார் எங்களுக்காக. ஆனால் அவருக்கு முழுசாக எங்களோட கஷ்டத்தை என்ன செய்யலை, இல்லாமல். அப்போ அவர் ட்ரை பண்ண பாதையிலையாவது முழுசாக இல்லாமக்கிட்டாரான்னு கேட்டால் அதுவும் இல்லை. அப்போ வேறொரு பாதையால் வர கஷ்டத்தை அவருக்கு சொல்லலாமான்னு கேட்டால் இல்லை, நான் விரும்பல, அவர் வேதனைப்படுவார், கஷ்டம் இல்லாமல் போகலையே. லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், மனிதனை நாம் சிரமத்திலே படைத்திருக்கிறோம், சோதிப்போம் என்றா. பாப்பா எப்படி சோதனை இல்லாமக்குவார்? அல்லாஹ் தஆலா சொல்கிறேன், நான் சோதிச்சு தான் ஆகுவோன்றா. பாப்பா எப்படி சோதனை இல்லாமக்குவார்? இல்லாமக்கலாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தால இஸ்ஹாக்குக்கும் இஸ்மாயிலுக்கும் வரக்கூடிய சோதனை இல்லாமக்கலாம் போச்சு அலைஹிஸ்ஸலாம். அதே போல் அவர்களால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வர சோதனை இல்லாமலாக்காம போச்சு. அதே போல் அவர்களால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வர சோதனை இல்லாமலாக்காம தான் போச்சு. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா சோதனை இல்லாமல் ஆக்கிறதுல உசுரை விட்டு முயற்சி எடுக்கிற வேலையை விட்டுறணும். எந்த இடத்துலையாவது அது வரத்தான் செய்யும், எந்த இடத்துலையாவது வரத்தான். அல்லாஹ் பொறுப்பெடுப்பான். அல்லாஹ் பொறுப்பெடுத்தானா இல்லையா? செவரை நேரம் வச்சு வாப்பா மௌத்தாயிட்டாரு, பொருளாதாரத்தை வெளியே கொண்டு போகிற வேலையை நான் பார்த்தேன்றான். அதை நான் கொண்டு வரேன்னு சொல்றேன். அல்லாஹ் தஆலா குர்ஆன் வல்லாஹு யதவல்ல ஸாலிஹீன், ஸாலிஹீன்கள் அல்லாஹ் தஆலா பொறுப்பெடுப்பான். உமர் பின் அப்துல் அசீஸ் மரணப்படுக்கையில் சொன்னது. அவர் தந்தையுடைய லட்சியமாக எதிர்க்கணும்டா. அவர் மரணப்படுக்கையில் எதை கேட்கிறாரோ அதுதான், மரணப்படுக்கையில் அவர் எதை கேட்கிறாரோ அதுதான் அவருடைய லட்சியமாக இருந்திருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்ற வஸா பிஹா இப்ராஹீமு பனி வ யாக்கூபு யா பனி, அதாவது இப்ராஹீமும் அவரது இப்ராஹீமும் தண்ட பிள்ளைகளுக்கு வசியத்து பண்ணாரு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து தண்ட பிள்ளைகளுக்கு என்ன செய்யறாரு, வசியத்து பண்றாரு. யா பனிய, எனது பிள்ளைகளே, இன்னல்லாஹ் இஸ்தஃபா லக்குமுத்தீன், அல்லாஹ் உங்களுக்கு இந்த தீனை செலக்ட் பண்ணிக்கிறான், இந்த இஸ்லாத்தை தந்திருக்கிறான், இந்த ஈமானை தந்திருக்கிறான், இந்த மார்க்கத்தை தந்திருக்கிறான். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமுன், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணிக்க வேண்டாம். இஸ்லாமும் ஈமானும் தான் உச்சகட்டம். நம்ம இதை எப்படி இதே இஸ்லாத்தை நம்ம வசியத்து பண்ணால் என்ன சொல்லலாம், நீங்கள் தக்வாதாரிகளாக, முஹ்லிசீன்களாக, உயர்ந்த ஈமானுடைய தபக்கால் உள்ளவர்களாக மௌத்தாகணும். ஏன்னா எங்களுக்கு இஸ்லாத்தில் மௌத்தாகிறது பேசிக் எங்களுக்கு. அதனால் அதை விட பெரிய வசியத்தை தான் பண்ண அவுலியாக்களாக மௌத்தாகணும்னு தான் சொல்ல பார்ப்போம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், இஸ்லாத்துக்கு வெளியே பேத்துறாங்க. தௌஹீதில் இருங்க, ஈமான்ல இருங்க, இஹ்லாஸ்ல இருங்க, அல்லாஹ்வை முற்படுத்துகிற இடத்துல மட்டும் இருங்க. உங்களுக்கு எல்லா இடத்துலையும் அல்லாஹுக்காக அல்லாஹ் தான் என்று தக்தீம் பண்ற இடத்துல இருங்க. ஏண்ட புள்ள சிறப்பாக வாழ்ந்து மரணிச்சாரத்துக்கான ஒரே அடையாளம், முதன்மையான அடையாளம் இஸ்லாத்தில் மௌத்தாய். அவர் மாத்தா அலல் இஸ்லாம், தூஃபி அலல் இஸ்லாம், இஸ்லாத்தில் தான் அவர் மௌத்தாயினார். ஷிர்க் வைக்கல, இணை வைக்கல, 5 நேரம் தொழுதவராக என்ன செஞ்சா மௌத்தாயினா போதும். மற்ற பகுதியான விஷயங்கள் என்ன அப்படின்னா அது உலக சோதனைகள். ஈமான்ல எந்த தபக்காலே இருந்திக்கலாம், ஈமான்ல அவர் எந்த ஒரு இடத்துல இருந்திக்கலாம். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாக அன்றி மரணிக்க. அல்லாஹ் தஆலா இதை இவ்வளவு பிரதானப்படுத்தி சொல்றான்டா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச வசியத்தும் இதுதான்றா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச வசியத்தும் இதுதான்றா. அம் குன்தும் ஷுஹதா இத் ஹதர யாக்கூபல் மௌத்,
யாக்கூபுக்கு மரணம் வந்த பொழுது நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்களான்னு அல்லாஹ் கேட்குறான். அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா இருந்தீங்களான்னு கேட்குற முதல் இடமல்ல இது. பல இடத்துல அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை பார்த்து கேட்குறான், நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்களா, அல்ல சுஹதாக்களாக இருந்தீங்களா, கௌஃபில் கேட்குறான், அதே போல் சக்கரியா சத்த விஷயத்தில் கேட்குறான், மரியமல் சத்த விஷயத்திலலாம் கேட்குறான். அப்படின்னா அது முக்கியமான இடம். முக்கியமான இடத்துல அல்லாஹ் தஆலா கேட்பேன். இது கால லிபனி, தன் பிள்ளைகளுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பின்னால் நீங்கள் என்ன வணங்குவீங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு உபதேசம் என்றா, அதில் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல பிள்ளைகள் வழி தவறி போய் இன்றைக்கு உலகத்துக்கே சோதனை ஆகிது. இஸ்ரவேலர்கள் உலகத்துக்கே மிகப்பெரிய அநியாயக்காரர்களாக மாறினது இது இஸ்லாத்திலிருந்து சரிஞ்சது தான். அல்லாஹ் தஆலா திருப்பி திருப்பி உங்கள் மீது அருள் செய்தோ, உங்கள் மீது அருள் செய்தோ, உங்கள் மீது அருள் செய்தோன்னு சொன்னது தெரியுமா? இஸ்லாத்தை தான். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்களுக்கு அத்மம்து அலைக்கும் நிஅமதி என்று சொன்னது உலகத்தை எல்லாம் முஸ்லீம்கள் கையில் வச்சதல்ல, இஸ்லாத்தை தான். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களை நான் எனது அக்மல்து லக்கும் தீனக்கும் அத்மம்து அலைக்கும் நிஅமதி. இத்மாமுன் நிஅமா, ஒரு நிஅமத் பூரணமா அல்லாஹ் தந்தது என்று அல்லாஹ் சொல்றான் என்று சொன்னா தீனத்தா. யுத்திம்ம நிஅமத்தஹு அலைக்கனா தீனத்தா அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏண்டா முழு நிஅமத்தை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல கொடுக்க மாட்டான் இந்த தீனுக்கு தவிர. அதனால இத்மாமுன் நிஅமா இதுதான். அப்ப பாருங்க, இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், கேட்கிறான், தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பின்னால நீங்க யாரை வணங்குவீங்க. காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாஇக இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக இலாஹன் வாஹிதன் வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். அல்லாஹ் தஆலா எப்படி பதில் சொன்னாடா, நாங்கள் வணங்குவோம் இலாஹக், நீங்கள் யாரை வணங்கினீர்களோ, வ இலாஹ ஆபாஇக், உங்கள் பெற்றோர்கள் யாரை வணங்கினார்களோ, இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக். அப்போ தந்தையுடைய சகோதரனே சொல்றாங்க, அவர்கள் வணங்கின அந்த குடும்பமே அதை தான் வணங்கிச்சு, அந்த ரப்பை தான் நாங்கள் வணங்குவோம் சொன்னாங்க. ஆனால் செய்யலை. இந்த இடத்துல இன்னும் கவனிக்கணும் என்னடா, யார் பிள்ளைகள் இதெல்லாம், நம்ம எந்த வரலாற்றை பேசுகிறோமோ, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை யார் துரோகம் செஞ்சாங்க, யார் கிணத்துல போட்டாங்கன்னு பேசுகிறோமோ, அதை பற்றி எல்லாம் இல்லை. அந்த சாப்டர் முடிஞ்சு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சாப்டரை மூடிட்டாரு. அது அல்லாஹ் தஆலா யாரையோ உயர்த்துவதற்கு, யாரையோ தண்டிப்பதற்கு, யாருக்கோ படிப்பினைக்காக ஏற்படுத்தின சோதனைகள். அல்லாஹ் எம்ம வச்சு தான் எடுப்பான். என்னையை வச்சு இன்னொருத்தரை சோதிப்பான், இன்னொருத்தரை வச்சு என்னையை சோதிப்பான். அதில் நாங்கள் ஈமாண்ட வெற்றி அடைஞ்சிட்டு போயிட்டோம்டா, தீன் என்ன செஞ்சது அந்த உயர்த்து. இதை பற்றி பேசலை, கூப்பிட்டு வச்சு நீங்கள் ஏற்கனவே யூசுஃபுக்கு என்ன செஞ்சுக்கிறீங்க, நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்திக்கிறீங்க, அதை கொஞ்சம் பார்த்து அது ஏற்பட்டுக்கிற நல்ல உபதேசங்கள் பண்ணணும், நல்ல வசியத்துகள் பண்ணணும், கூடாது என்பதல்ல, அதல்ல பிரதானம். அது நடந்து கொண்டிருக்கும் பொறாமைகள், வஞ்சகங்கள், பிரச்சனைகள், சச்சரவுகள், இதெல்லாம் நீங்க அதான் பப்ளிக்காக ஒரு பிரச்சாரம் செஞ்சு சொல்லி மாற்றணுமே தவிர, தனிப்பட்ட ரீதியாக லைஃப்ல நடக்காத அளவுக்கான இதெல்லாம் போட்டுட்டெல்லாம் ஒரு நாள் என்ன செய்யலாது, போக முடியாது. அதுக்கான சபரை நம்ம வளர்த்துக்கணும். அவங்க எல்லாரையும் வச்சுதான் என்ன வசியத்தை என்ன தெரியுமா, முஸ்லிம்களாகட்டு நீங்க மரணிக்க வேண்டாம், இஸ்லாத்தை நியமத்தா நினைச்சிட்டீங்கடா, இஸ்லாத்தை லட்சியமா நினைச்சிட்டீங்கடா. அது எல்லாருக்கும் என்ன உணர்வு அதை சொல்லிட்டு, நாம இஸ்லாத்தை லட்சியமா நினைச்சு தான் நினைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நீ இஸ்லாத்தை எங்கெல்லாம் உருன்னு பாரு. நீ இங்கே இஸ்லாத்தை ஒரு பஸ் கண்டக்டரா இந்த இடத்துல எல்லாம் வச்சுக்கிறீங்க. பெரும்பாலும் நம்ம ஊர்ல பஸ் கண்டக்டர் என்ன செய்வார், முதலாவது இறங்குவார், ஃபர்ஸ்டா ஏறுவார், கடைசியா ஏறுவார், முதலாவது இறங்குவார் அவர் தான். அப்ப எதையாவது நம்ம இஸ்லாத்தை வெளியே எங்கேயாவது ஏதாவது இறக்கணுமா, முதல்ல இறக்கி விடுறது தெரியுமா, இஸ்லாத்தை இறக்கி கொஞ்சம் சிரமமா இருக்கே அப்படின்னு சொல்லி. எப்ப ஏத்துறதுன்னு சொன்னா, எல்லாத்தையும் ஏத்திட்டு இஸ்லாத்தை கொஞ்சம் ஏத்திட்டு போயிடும்னா இஸ்லாத்தை ஏத்திக்கிறது, கடைசி அவர் ஏறுவார். சரியா? ஆனா இஸ்லாம் முக்கியம், கண்டக்டர்லாம் பஸ் ஓடாது, இஸ்லாம் முக்கியம் அதுல அது. அதனால அதை நம்ம எடுத்துக்கிட்டு இந்த லெவல்ல தான் நம்ம வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்டா அவர் ஏறி ஃபர்ஸ்டா அவரை இறக்குற என்ற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம இல்லை. அதான் ஃபர்ஸ்டா ஏறி கடைசியா இறக்குற லெவல்ல இல்லை. ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயும் அவரெல்லாம் தான் தட்டி விடுறது லெவல்ல இஸ்லாத்தை வச்சுக்கிறோம். எங்கேயாவது அதை பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்படி ஸ்கூல் பிரச்சனையா இருக்குது, ஜும்மா அதை விட்டுரும், ஸ்கூல் பிரச்சனை தான். அப்ப ஜும்மாவை அதை விட்டுரும், புள்ள புறவு பழகிக்கல, ஈமான் இஸ்லாத்தை கொடுத்தானீங்க, அதான் இஸ்லாத்தை கொடுக்கலே, நீ ஜும்மா விட்டுருவான்னு சொல்றாய், அப்போ கொடுக்கல. 5 நேர தொழுகை. இப்போ இந்த காலத்துல அதையெல்லாம் பார்த்தா எங்களுக்கு இதை செய்யலாமே, இதையெல்லாம் பார்த்தா அதை செய்யலாமிக்குன்னு சொல்லு, அதான ஈமான். இதெல்லாம் பார்த்தா அதை செய்யலாமிக்கு, அதையெல்லாம் பார்த்தா இதை செய்யலான்றான். அப்போ முதலாளி ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டாம். எனவே நபிமார்களுடைய மிக பிரதானமான தந்தையுள்ளம் எதில் இருக்கிற, புள்ள இஸ்லாத்தில் இருக்கிற என்ற புள்ள. தாய் தந்தையை ஃபாலோ பண்ணி வருவார், கணவனை ஃபாலோ பண்ணி வருவார், விளங்கிட்டா? அந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம நிற்க வேண்டும். இது மிக பிரதானமான ஒரு இடம் என்பதை நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த இடங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு பெரிய ஒரு வசியத் பெற்றோர்களாக அவர்கள் செய்தல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல ஞாபகப்படுத்தினார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் வாழ்நாளில் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார், பிள்ளைகளுக்கு உபதேசங்கள் செஞ்சார், அதை செஞ்சார், எல்லாம் செஞ்சார். ஆனா அந்த பிள்ளை நடக்க நடக்க எப்படி அதை அவர் ஹேண்டில் பண்ணாரு அப்படி என்பதுக்கு. எனவே ஒரு மிகப்பெரிய பிரதானமான லட்சியமாக, பிரதான எண்ணமாக ஒரு தந்தைக்கு இது இருக்க வேண்டும். ஏகத்துவம் என்பதை நீ லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய உபதேசத்தை எடுத்து பாருங்க.
தன் மகனுக்கு உபதேசம் செய்தார். முதலாவது என்ன வரும்? இஸ்லாம், ஷிர்க், அல்லாஹ் பற்றியான விஷயங்கள், கலா கதிர்கள், இதுதான் வரும். எல்லா இடங்கள்லையும் நீங்கள் எடுத்து பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலா அஸ்ஸலா என்ற கபரு வணங்கப்படுமோ பயப்படுறது, இதுதான் ரசூலுல்லாஹ்வோட வசியத்தை என்ன செஞ்சது இருந்தது. இப்படி நீங்கள் எந்த நபிமார்கள்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முதல் லட்சியமாக இஸ்லாமின் காரணம் உலக சோதனை தடுக்க இயலாது. ஒரு பக்கத்தால் நீங்கள் தடுத்தீங்கன்னா இன்னொரு பக்கத்தால் எல்லாம் சோதிச்சாகும். அது எப்படி சோதனை இல்லாமல் இருப்பான்? இல்லை பொருளாதாரத்தில் ஒரு ஸ்டடியான ஒரு இடத்துக்கு வரும், எக்ஸ்பைரி ஆகுது தொழிலெல்லாம். நீ படிப்பிச்ச ஏதோ தொழில் நிச்சயத்தில் படிச்சுக்கிறாய், 4 வருஷத்தில் எக்ஸ்பைரி ஆகுறன்றான். அப்போ அந்த புள்ளையோட அவுட்டேட்டட்ன்றா. நீ எடுத்து கொடுத்த ரூட் எல்லாமே என்ன செய்யுது? தலைகீழாக போகக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற டைமில் முயற்சி எடுக்கணும், அவனுக்கு லட்சியத்தை கொடுக்கணும், அவனுக்கு கல்வியை கொடுக்கணும், அவனை சிறந்த கல்வியாளரை மாற்றணும். ஆனால் நினைக்கணும் இதில் அவன் சோதிக்கப்படுவான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா? இதில் அவனுக்கு சோதனை இல்லாமல் போகும்னு நினைக்கிறீங்க. எண்ணம் தான் பிள்ளை. அவனுக்கு நீ இப்படி இருந்தால் தான் நீ நல்லா இருப்பாய். உனக்கு சோதனை வரும். அதை நீ ஃபேஸ் பண்ணுறதுக்கு உனக்கு தேவையானது ஈமானும் இஹ்லாஸும் அல்லாஹ் பற்றிய கதரும் அல்லாஹ் பற்றிய ரிதாவும் என்பது யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய முன்மாதிரி இல்லாமல் மிக பிரதானமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது அம்சம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பகுதியில் நான் மற்ற விஷயங்களை பார்ப்போம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.